ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹார்ட்பீட் சீசன் 3 உடைய எபிசோட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இதில் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ஸில் இருக்கிற எல்லா இதுவுமே ரிவ்யூவாக காட்டிட்டு இருக்காங்க. 1 இயர் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நபர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற நர்ஸ் இருந்துட்டு, நான் உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உங்கள் பேர் ரவி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் கூட இங்கே தானே வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் பேர் அனிதா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை பாரதி, நீ நல்ல இடத்துல தான் வந்து வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உடனே வந்துட்டு அவன் அங்கே இருக்கிற எல்லா ரூமையும் சுற்றி பார்த்துட்டு, அர்ஜுன் ரூம் தான் இது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஃபோன் பண்ணால் இருக்க கூட மாட்டிருக்கான். இவன் எல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏங்க எங்கள் அர்ஜுன் எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லூசாடா நீ பாட்டு நீ உள்ளே வரும்போது கதவு தட்டிட்டு வரணும், அந்த மேனஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் அர்ஜுனை பார்க்க வந்தேன், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இதோடைய சிஇஓ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் போய் சொல்லாதீங்க, என்ன ஃப்ராக் பண்ணுறீங்களா, இது வந்து அர்ஜுனுடைய ரூம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடான். அப்போ ஒரு லேடி வந்து கமின் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உடனே அந்த பொண்ணுட்டு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க தான் இந்த கம்பெனியோடைய சிஇஓங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிடுறா. அப்போ தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் உள்ளே வரணும்னா பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரணும், கொஞ்சம் நான்சென்ஸ் எல்லாமே இது பண்ணுறீங்க, அர்ஜுன்லாம் இங்கே வேலை செய்ய கிடையாது, அவளாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ரிலீவ் ஆகி போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறான். உடனே ரதிமேமுடைய ரூமை பார்த்துட்டு ஹாய் ரதிமேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து, இல்லைங்க ரதிமேம் வந்து இங்கேருந்து ரொம்ப நாள் போயிட்டாங்க, இங்கே வந்து டாக்டர் சிவகுமார் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். என்னடா இது